வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு பிரங்கனா அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த சீரிஸோட பிளாட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆக்சுவலா பெண்களுக்கு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் மர்மமான முறையில இறந்து போறாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. சித்ரா அப்படின்ற ஒரு எஸ்ஐ தான் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சித்ராக்குமே தனிப்பட்ட முறையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த கேஸை இவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த சீரிஸோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே கல்யாணம் முடிஞ்ச ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இவர் கல்யாணம் பண்ணியிருக்காருல, அவங்களுக்கு அது ரெண்டாவது கல்யாணமா இருக்கும். ஒரு குழந்தையோட தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு இவர் வராரு. பார்த்தா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அதுவும் கண்ணுல இருந்து ரத்தம்லாம் வடிஞ்சிட்டு இருக்கு. என்ன இப்படி இறந்து போயிருக்கான்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வேற ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் பயங்கரமா குடிக்கிறாரு. ஒய்ஃப் அசிங்கமா திட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. பொண்ணு இருக்கா, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. இவர் கேட்கவே மாட்டாரு. ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு. இப்ப சுடு தண்ணி வச்சிருப்பாங்க, அதை இவங்க மேலேயே ஊத்தலாம்லாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு போலீஸுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட பேரு சித்ரா அப்படின்றது எஸ்ஐயா இருப்பாங்க. வந்த சித்ரா இருக்காங்கல்ல, இவர் கையில வச்சிருந்த தண்ணியை தள்ளி வர்றாங்க. இவரோட காலிலேயே கொஞ்சம் விழுந்துருது. இவர் வலியில துடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவரோட மெயின் பாயிண்டையே பிடிச்சிடுறாங்க. இப்படிதான் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணுவியா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சித்ரா யோசிச்சு பாக்குறது. உண்மையில சித்ரா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. கூட வந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த நபரை பிடிக்கிறாங்க. விசாரணை பண்றதுக்காக கூட்டு போறாங்க. சத்தம் வந்ததுனால பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் ஹஸ்பண்டை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. என் அப்பாவை எங்க கூட்டு போறீங்க, எப்ப வருவாருன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. சீக்கிரமா வந்துருவாரு, அது வரைக்கும் அம்மாவை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. சித்ராவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவங்களா இருப்பாங்க. ஹஸ்பண்டுமே வேலை முடிஞ்சிருச்சா, எப்ப வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இன்ஸ்பெக்டர் எங்கேயோ போகணும்னு சொல்லியிருக்காருன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து வண்டியில ஏறுன்னு சொல்றாரு. இவங்களுமே வண்டியில ஏறி டிராவல் பண்றாங்க. எங்க சார் போறோன்ற மாதிரி கேக்குறாங்க. பிக்னிக்கு போறோன்ற மாதிரி இவர் கலாய்க்கிற மாதிரி பதில் சொல்றாரு. சுத்தமா இவங்களை மதிக்கவே மாட்டாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இறந்து போனாங்கல்ல, அவங்க பேரு ரேவதி அப்படின்றது. அவங்க வீட்டுக்கு தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியல சார், தற்கொலை பண்ணிக்கிட்டா போல அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறத பத்தியே யோசிக்க மாட்டாரு. எப்படியாவது இவங்க மூலியமா கொஞ்சம் காசை சம்பாதிக்கலாம் நினைக்கிறாரு. சித்ரா நீ வெளியே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சித்ராவும் சரின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. உங்களை பார்த்தா பெரிய குடும்பம் மாதிரி தெரியுது, நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆனா மத்தவங்களுக்கு அது தெரியாதுல்ல, விசாரணைன்னு கூட்டு போனா உங்களை பத்தி தான் மோசமா பேசுவாங்க. அதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அதெல்லாம் நடக்க வேணாம் சார், நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் சூசைடுன்னு முடிச்சிடுறேன், என்ன கவனிங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அபிஷேக்னு ஒரு பையனை காட்டுறாங்க. செடிலாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடை தான் இந்த பையன் வச்சிருக்கான் போல. யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வரான். இந்த கடையோட ஹவுஸ் ஓனர் தான் கதவை தட்டி இருப்பாரு. என்னப்பா இன்னும் கடையை திறக்கலையான்ற மாதிரி கேட்கிறாரு. நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆயிருச்சு அங்கிள், அதனால தான் லேட் ஆயிருச்சு, நான் திறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்ப சித்ரா இருக்காங்கல்ல, தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் காசை வாங்கிட்டு கேஸை சாதாரணமா முடிச்சிட்டாரு, விசாரிக்கவே இல்லைன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க இன்ஸ்பெக்டரை பத்தி குறை பேசிட்டு இருக்காங்கல்ல, இத மத்த சில கான்ஸ்டபிளுங்க கவனிச்சிடுறாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட வத்தி வச்சிடுறாங்க போல. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. இந்த கேஸை நான் சரியா ஹேண்டில் பண்ணலன்னு பேசிட்டு இருந்த போலியன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிட்டு இருக்காங்க. நீ பேசக்கூடியவதான், உன் அப்பா மாதிரியே தானே நீயும் இருப்ப, உன் அப்பா இப்படிதான் வேலை வேலைன்ற மாதிரி ரொம்ப துடிப்பா இருந்தாரு. வேலையில போட்ட நேரத்தை கொஞ்சமாவது வீட்டுக்கு போட்டிருக்கலாம், ஏன்னா உன்னோட அம்மாவாவது ஓடி போகாம இருந்திருப்பாங்க. இப்ப பாரு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இதை கேட்கிற இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா கோவத்தை காட்ட முடியாதுல்ல, அமைதியே இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே அம்மா கூப்பிட வருவாங்க, இன்னைக்கு அப்பா வந்திருக்காரு. அம்மா எங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுக்கப்புறம் அம்மா இல்லம்மா, நான் தான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, ரேவதியோட கேஸ சூசைட் அப்படின்ற மாதிரி நீ தான் முடிக்க போற, அதுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. சரி பண்ணலான்ற மாதிரி இவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விசாரணை பண்ணியிருந்தா எப்படிலாம் விசாரிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க இருக்கவங்க கிட்ட இவங்க வேற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. ரேவதிக்கு ப்ரீவியஸா ஒரு ஹஸ்பண்ட் இருந்தார்ல, அந்த ஹஸ்பண்டுக்கும் ரேவதிக்கும் ஏதாவது பிரச்சனையா, அவர்
ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் இவங்க கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொந்தக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப கரெக்டா இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கான்ஸ்டபிள் டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. அதனால இவங்களுமே அந்த இடத்துல இருந்து ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. என்னமா யோசிச்சுக்கிட்டே இருக்க, வேலையை முடிச்சிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. அபிஷேக்னு ஒரு பையன் செடி விக்கிற கடை வச்சிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, சொல்ல போனா அவன் ஃபிளவர் விக்கிற கடை தான் வச்சிருக்கான். ஹவுஸ் ஓனர் இவன் கிட்ட சகஜமா பேசுறாரு. இப்ப இவனுக்காக சாப்பாடுலாம் தரதுக்காக வந்திருக்காரு. எதுக்கு அங்கிள் உங்களுக்கு சிரமம்ன்ற மாதிரி கேக்குறான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தந்துட்டுலாம் போறாரு. இப்ப சித்ராவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் இவங்க கூட்டு குடும்பத்தோட இருக்காங்கன்னு தெரிய வருது. அங்கிள் ஆன்டில இவங்க கூட சேர்ந்துதான் இருக்காங்க போல. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சிக்கெல்லாம் எப்பயோ கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு. இப்ப எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட பர்த்டே போல, அதனால தான் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. காலையில வேலையில அந்த மாதிரி நடந்துருச்சுல, அதனால தான் அப்செட்டா இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இவங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்களுமே நடந்ததை பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. சரி விடு, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி இவங்க ஃபேமிலி கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. இந்த கேஸை பத்தி கேட்டோன்னு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதே மாதிரி ஒரு கேஸ் ஏற்கனவே ஒரு இடத்துல நடந்திருக்குமா, அந்த வீட்டுல நான் வேலை பார்க்கும் போது தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது இதே மாதிரி கேஸா, என்ன நடந்தது தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. வேலைக்காரியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. நமக்கு விஷுவலா அந்த விஷயத்த காட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரு லேடி இருக்காங்கல்ல, திடீர்னு நெஞ்சு வலி வருது போல, நெஞ்சு புடிச்சுக்கிட்டே இரும்பிட்டு இருக்காங்க. அப்படியே வந்தவங்க ஒரு ஸ்டேஜ்ல பால்கனில இருந்து தடுமாறி கீழே விழுறாங்க. கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுக்குள்ளதான் பொத்துன்னு விழுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த அபிஷேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த லேடி நெஞ்சு புடிச்ச மாதிரி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிலாம் அவனும் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சத்தமா சிரிச்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. இங்கதான் எபிசோடு 1 முடிக்கிறாங்க. இப்ப அபிஷேக்கோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. அபிஷேக்கு ஒரு தம்பி இருப்பான். கூட படிக்கிறவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். இவருமே அந்த காயத்தெல்லாம் பாக்குறாரு. இதுக்கப்புறம் அவன் அடிக்கிறதுக்காக வந்தான்னு வச்சுக்கோயேன், இந்த காம்பஸை யூஸ் பண்ணு, காம்பஸை வச்சு கீறி விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட இவன் காமிச்சிட்டு இருக்கான். தம்பியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். வேலைக்காரி 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த கேஸோட டீடைல்லாம் வாங்கலான்றதுக்காக அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவரு இவங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. என்ன இப்படி வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் கால் பண்ணி பேசுறாரு. போன் அவகிட்ட குடுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவருமே போனை இவங்க கிட்ட தந்துடுறாரு. நீ எதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, முதல்ல கிளம்பி ஸ்டேஷனுக்கு வான்னு திட்டுறாரு. இவங்களுமே அமைதியா இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த அபிஷேக் இருக்கான் பாத்தீங்களா, கல்யாண வீட்டுல டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுவான் போல. அடிக்கடி கஸ்டமரா ஒரு அண்ணன் வருவாரு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒன்னதான் புக் பண்ணுவேன், ஏன்னா சூப்பரா நீ பண்ற அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாரு. இவனுமே நன்றிலாம் அந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை சரியாவே ஹேண்டில் பண்ணல, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்ச அந்த கான்ஸ்டபிள் அண்ணன் கிட்ட இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. உன் அப்பா இந்த ஸ்டேஷன்ல இருக்கும் போது அவன் அப்படிதான் வேலை பார்ப்பான், அந்த இன்ஸ்பெக்டர் அப்படிதான், நீ கண்டுபிடிச்சது என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ரெண்டுத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கு, விசாரிச்சா தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத வேற ஒரு கான்ஸ்டபிள் கவனிக்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் கால் பண்ணி யார்கிட்டயோ சொல்றாரு. நமக்கு அபிஷேக்னு ஒரு பையனை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவன் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பழைய பில்டிங் குள்ள நுழைஞ்சு போறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு பின்னாடி ஒரு கார் கிராஸ் பண்ணி போகுது. அந்த கார் இவனை கவனிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதெல்லாம் இவன் நோட் பண்ணல, இவன் பாட்டுக்கு அந்த பில்டிங் குள்ள போறான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இறந்து போனதுக்கும் இப்போ ஒருத்தங்க இறந்து போனதுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இத பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்க சீனியர் வந்துடுறாரு. வந்தவர் ஹீரோயினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் இந்த மாதிரி பேட்டி தந்திருக்கியா, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. சார் நான் நினைச்சது உண்மைதான், ஆனா யாருக்கும் நான் பேட்டிலாம் தரலன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு கான்ஸ்டபிள் இவங்க பேசினதை ஒட்டி கேட்டாரு பாத்தீங்களா, அவர் தான் நியூஸ் மீடியாக்கு தகவலை பாஸ் பண்ணிருக்காரு. சீனியர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருச்சுல்ல, அதனால இவங்கள சஸ்பென்ஷன்லாம் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அபிஷேக் நமக்கு காட்டுறாங்க. அபிஷேக் இருக்கான்ல, அவன் ஃபேமிலி போட்டோக்கு ஒரு மாலை மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஃபேமிலி போட்டோவை நமக்கு காட்டுறாங்க. அதுல அம்மாவோட முகத்தை மட்டும் அவன் அடிச்சு வச்சிருக்கான். அம்மா மேல இவன் ஏதோ கோவத்துல இருக்கான் போல, அதனால தான் இந்த மாதிரிலாம் அடிச்சு வச்சிருக்கான். சஸ்பென்ஷன்ல இருக்காங்கல்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி ஆறுதல் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அப்பா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டர் பேட்டி தரத காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஆர்வக்கோளாறுல இந்த மாதிரி சொல்லிட்டா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி மீடியாட்களுக்கு பேட்டி தந்துட்டு இருக்காரு. இவர் பேட்டி தந்ததை இவரே டிவி மூலியமா பார்த்து சந்தோஷப்படுறாரு. செம்மையா அவளை கலாய்ச்சிட்டேன்னு யோசிக்கிறாரு. இந்த சைடு சித்ராவோட ஹஸ்பண்ட் இருக்காருல, சித்ராக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம நிறைய டைமே ஸ்பெண்ட் பண்ணல, இது அதுக்கான டைமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து உன்னை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்ற மாதிரி ஆன்டி சொல்றாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே பாக்குறதுக்காக வாசலுக்கு வந்துடுறாங்க.
வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் உன்னை பாக்குறதுக்கு சீனியர் வந்திருக்காருமா, உடனே வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதான் சஸ்பென்ஷன் கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப என்ன வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சீனியருமே நீ சொன்னதை நான் கேட்டுக்கணுமா, தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அடுத்தடுத்து இது நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. சீனியர் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு தான் இவங்களை கூட்டு வர்றாரு. நீயும் இந்த கேஸை இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப இறந்திருக்க லேடியோட பேரு மாலினி அப்படின்றது. மாலினியும் நெஞ்சு வலி வந்த மாதிரிலாம் துடிச்சிட்டு இருக்காங்க. ரத்தம்லாம் வடிய ஆரம்பிக்குது. தெரியாதனமா ஸ்லிப் ஆகி சிங்குக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. இவங்க சிங்க்ல இருக்க தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி அபிஷேகம் இந்த இடத்துல பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த கொலைக்கும் அபிஷேக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரியே நமக்கு காமிக்கிறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அபிஷேக்கோட அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை மாதிரி ஏற்படுது. இத மாமனாரு மாமியார்லாம் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அபிஷேக்கோட அம்மா இருக்காங்கல்ல, உங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை இவங்க சின்ன பசங்களா மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அபிஷேக் ஒரு தம்பி இருக்கான்ல, தம்பி அண்ணன் ரெண்டு பேருமே மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த அபிஷேக் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுவான்னு சொன்ன பாத்தீங்களா, இப்போ ஒரு நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இங்க கல்யாண பொண்ணோட பேரு நம்ம ஸ்னேகான்னு வச்சுப்போம். ஸ்னேகாக்கு இது ரெண்டாவது கல்யாணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கல்யாணத்திலேயே ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு அம்மா கிட்ட பேசுறதுக்காக வரா. அம்மா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா முன்ன மாதிரி என் மேல பாசமா இருக்க மாட்டீங்களாமே, உண்மையான்ற மாதிரி கேக்குறா. இப்பெல்லாம் யாரா சொன்னா, அப்பெல்லாம் கிடையாது, எப்பவுமே அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை எப்பவுமே நான் பாசமா பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இந்த அபிஷேக் தள்ளி இருந்து கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்றது கிளியரா தெரியல. நீயே இந்த கேஸை விசாரின்ற மாதிரி சீனியர் சொன்னாரு பாத்தீங்களா, இப்போதைக்கு இவங்களை வெளியே உட்கார வச்சிருக்காரு. இரு நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி உள்ள வராது. இங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் கிட்ட தான் கேஸை ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு போல. இந்த 4 பேருக்கு ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர்னு ஒரு நபர் தான். அந்த சங்கர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணியை சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே வாசல்ல உட்காந்துட்டு இருக்க சித்ராவை பாக்குறாங்க. சார் இந்த பொண்ணு என்ன சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறா, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சங்கர் சொல்லிட்டாரு. இல்ல சங்கர், நீ கண்டிப்பா சேர்ந்துதான் செயல் பண்ணும், இதுதான் என்னோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன டீம்ல பொண்ணை வேற சேர்த்துக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே உட்காந்துட்டு இருக்க சித்ராவும் பாஸ்ட்ல நடந்ததை பத்தி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா சித்ராவோட அம்மா ஓடி போயிட்டாங்கல்ல, அதை பத்தி பசங்க பேசுவாங்க. அப்படி பேசின பசங்களை சித்ரா போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. உங்க பொண்ணு ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, நீங்க தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட டீச்சருமே சொல்றாங்க. அதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது சங்கர் உள்ள வான்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன்னு இவங்க சொல்றாங்க. எது கண்டுபிடிச்சிருக்கியா, என்ன கண்டுபிடிச்சிருக்க சொல்லுன்ற மாதிரி சங்கரம் கொஞ்சம் கிண்டலா இவங்க கிட்ட கேக்குறாரு. கொல்லப்படுற எல்லாருக்குமே காமனா சில பாயிண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் மேரேஜ் பண்றவங்க தான் கொல்லப்படுறாங்க, அதே மாதிரி குழந்தைய வச்சுட்டு செகண்ட் மேரேஜ் பண்றவங்க தான் கொல்லப்படுறாங்க, இதை தாண்டி இந்து முறைப்படி கல்யாணம் ஆனவங்க தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கடைசி சில மாசத்துல செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் கொல்லப்படல. காரணம் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை இல்ல, சாதாரணமா செகண்ட் மேரேஜ் மட்டும் தான் நடந்தது. ஆனா கொல்லப்பட்டிருக்க இந்த 3 பேருக்குமே ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட புது லைஃபுக்கு போலான்னு நினைச்சிருக்காங்க, அவங்க தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏதோ பாய்சன் மாதிரி கொடுத்து தான் கொல்லப்பட்டிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆளுங்களுமே இவங்க சொல்றது சரியான்ற மாதிரி கிராஸ் செக் பண்றாங்க. இவங்க சொல்றது சரின்னு தெரிய வருது. சோ இவங்க சாதாரண ஆள் இல்ல, கொஞ்சம் விஷயம் உள்ளவங்க தான் அப்படின்றத சங்கருமே புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி கண்டிஷன்ல அடுத்து யாருக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்களுக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதனால நிறைய இடத்துல இவங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறவங்க ஒரு ஸ்டேஜ்ல அடுத்து யாருக்கு கல்யாணம், குழந்தையோட கல்யாணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது ஸ்னேகா நமக்கு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிய வருது. ஸ்னேகாவோட கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. போலீஸுங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க போலீஸ் ட்ரெஸ்ல வராம நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு, நம்ம கவனமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சித்ரா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அபிஷேக் இந்த இடத்துக்கு வரான். இங்க நான் உட்காந்துக்கலாமான்னு கேக்குறான். இவங்களும் உட்காந்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக இவ்வளவு போலீஸ் வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவன் கேக்குறான். போலீஸ் வந்திருக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நியூஸ்ல நீங்க விசாரணை பண்றதை பத்தி போட்டிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி திரும்பி கேக்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நீ அமைதியா சாப்பிடுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப மேடை கிட்ட இருக்க ஸ்னேகா இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. சொந்தக்காரங்களாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க போறாங்க, போலீஸுங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க போறாங்க. ஆனா இந்த பையன் அபிஷேக் மட்டும் கூலா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம காப்பாத்துறதுக்குள்ள இவங்க இறந்து போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பாக்குறாங்க. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அபிஷேக்கோட அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால அபிஷேக் அப்பா செத்துடலான்னு முடிவு பண்றாரு. இவர் மட்டும் சாகிறது இல்லாம பசங்களையும் சாவடிச்சிடலாம் நினைக்கிறாரு. இப்ப விஷத்தை கலந்து பசங்களுக்கு சாப்பாடுலாம் தந்துட்டு இருக்காரு. 3 பேருமே அந்த சாப்பாடை சாப்பிடுறாங்க. ஆனா அபிஷேக் மட்டும் இதுல இருந்து தப்பிச்சிடறான் போல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சாங்கல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க மயக்கத்துல இருந்து கண்முழிக்க ஆரம்பிக்கிறாங்க.
என்னாச்சுன்ற காரணத்தை சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி விரதம் இருக்கலாம்ன்ற மாதிரி இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம இருந்திருப்பாங்க, அதனால ஏற்பட்ட மயக்கம் தான்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலன்ற மாதிரி இவங்களுமே அந்த பகுதியை விட்டு கிளம்பிடுறாங்க. வேலைக்காரி மீனான்னு ஒருத்தங்க இறந்து போனதை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த ஃபைலை கேட்டு இவங்க ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் இவங்க இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி போக சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த வாட்டி இவரால எதுவுமே பண்ண முடியல. பெரிய டீம் கூட சேர்ந்து வேலை பாக்குறாங்க, தந்துதான் ஆகணும்ன்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவங்களுமே அவர்கிட்ட இருந்து ஃபைல் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபைல் வாங்கிட்டு கிளம்புறத அபிஷேக் கவனிக்கிறாரு. இவங்க இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத கவனிச்சுக்கிட்டே இருக்காரு போல. 6 மாசத்துக்கு முன்னாடி கொலை நடந்திருக்கும். அந்த கேஸை பத்தி சித்ரா விசாரிக்கிறாங்க. ஆனா சங்கர் இருக்கார்ல, கடைசியா ஒரு கொலை நடந்ததுல, அதுல சொந்தக்காரங்க எல்லாரையும் விசாரிக்கலாம், யாராவது இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஆனா பிரோஜனமா இவருக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இறந்து போன லேடியோட பேரு மீனா அப்படின்றது. இப்ப மீனாவோட பேரண்ட்ஸை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. மீனாக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க தான் நடந்த விஷயத்த சொல்றாங்க. மேல இருந்து அம்மா ஸ்விம்மிங் குள்ள விழுந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதை தாண்டி இந்த பொண்ணு கிட்ட இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு பெருசா எதுவும் தெரியல. உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்பரை தந்துடுறாங்க. அந்த பொண்ணு இங்க இருந்து போயிடுறா. இப்ப மேற்கொண்டு அப்பா கிட்ட சில கேள்வியை கேட்கறாங்க. அதாவது மீனா என்ன வேலை பார்த்தாங்கன்னு கேட்கறாங்க. மீனாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கும் மீனாக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. அவன் எப்ப பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான், அதனால தான் மீனா விட்டுட்டு வந்துட்டா. இவனை புடிச்சு போய் தான் கல்யாணம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்ப சித்ரா இருக்காங்கல்ல, மீனாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இவர் கூட விட்டுட்டு போனதுக்காக கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, அதனால தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு ஒய்ஃபை சந்தேகப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு போல, அதனால தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அவ செத்தது சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இப்ப கூட ரொம்ப மோசமா பேசுறாரு. அவங்கள தப்பா பேசிட்டு இருக்கிறத கேட்கிற இவங்களுக்கு கோவம் வந்துருது. இவரோட மெயின் பாயிண்டையே பிடிச்சிருக்காங்க. இது கற்பனை கிடையாது, உண்மையிலேயே மெயின் பாயிண்ட பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பொண்ணை பத்தி இப்படி பேசணும்னு நினைச்சா தொலைச்சிருவன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த மீனா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆசிரமத்துல தான் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த ஆசிரமத்தோட ஹெட்டுக்கு கால் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனாவை பத்தி தான் கேக்குறாங்க. யாரெல்லாம் பார்க்க வருவாங்கன்னு கேக்குறாங்க. ரெண்டாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நினைச்சால, அந்த நபர் அடிக்கடி வருவாருன்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இதை தாண்டி வேற யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி சித்ரா கேக்குறாங்க. ஒரு சின்ன பையன் வருவான், கண்ணாடி போட்டுட்டு அந்த பையன் வருவான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பையன் யாரு என்னன்ற மாதிரி டீடைல் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்சம் டைம் தாங்க, நான் பார்த்து அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி இந்த லேடியும் சொல்றாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க நிறைய தகவல் சேகரிச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க. டீம்ல கொஞ்சம் இவங்களை ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் ஒரு கிறிஸ்டின் கல்யாணத்தை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு ஃபாதருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த அபிஷேக் வந்திருக்கான் போல, டெக்கரேஷன் ஒர்க் இவன் தான் பண்ணிருக்கான் போல. உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப பேசிட்டு இருக்கும் போதே பொண்ணோட கண்ணுல இருந்து ரத்தம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல விழுந்து இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இந்து கல்யாணத்துல மட்டும் தானே நடந்தது, இப்ப கிறிஸ்டின் கல்யாணத்திலயும் நடந்துருது. வெளியே நிறைய புறாக்கள்லாம் இருக்கும். இந்த அபிஷேக் பையன் இருக்கான் பாத்தீங்களா, புறாக்களுக்கு தீனி எல்லாம் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல தகவல் கேள்விப்பட்டு போலீஸுங்க வந்துடுறாங்க. நம்ம இந்து கல்யாணத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம், பார்த்தா இங்க இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. புறாக்கள்லாம் செத்து போயிருக்கு, புறாக்களை யாரோ சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நல்லா இருந்த பொண்ணு எப்படி திடீர்னு சாவான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு தனியா ஏதாவது சாப்பிட தந்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நாங்க சாப்பிட்டது தான் பொண்ணும் சாப்பிட்டான்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களா சொல்லிட்டாங்க. இங்க சாப்பாடு எல்லாமே அப்படியே தான் இருக்கு, அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே எடுத்துக்கிறாங்க. செக்கிங்காக அனுப்புறதுக்காக தான் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொலைகள் நடக்காம பாத்துக்கோங்கன்ற மாதிரி சீனியர் சொல்லியிருப்பாரு. ஆனா இதை தாண்டியும் ஒரு கொலை நடந்துருச்சுல, இதனால சங்கரையும் டீமையும் போட்டு சீனியர் பயங்கரமா திட்டிட்டு இங்க இருந்து போறாரு. இப்ப சங்கர் இருக்கார்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் இறந்திருக்க எல்லா லேடிஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. சித்ரா என்ன சொல்றாங்கன்னா, ரேவதியோட கேஸ்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்பவே இல்ல, சூசைடுன்னு கேஸ முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படி நீங்களே சூசைடுன்னு முடிவெடுத்தீங்கன்னு கேக்குறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், அதை வச்சுதான் முடிவெடுத்தன்ற மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. உண்மையில காசு வாங்கிட்டு தான் இப்படி பண்ணிருப்பாரு. இதெல்லாம் சங்கருக்கு தெரியுதுல்ல, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இவன் பேண்ட்டை உருவுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சித்ரா நீ இவனோட பெல்ட்டை கழட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சித்ராவும் நான் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்ப சித்ராக்கு போன் கால் வந்துருது. பேசிட்டு வரன்ற மாதிரி சித்ரா வேகமா வெளியே வந்துடுறாங்க. ஆளுங்களும் இவரோட பேண்ட்டை கழட்டிட்டு இருக்காங்க. இந்த சீனியர் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பார்ல, அதனால சித்ராவும் வெளியே வந்தோடனே இதை நினைச்சு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்த காலை அட்டன் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. அந்த ஆசிரமத்தை சேர்ந்த லேடி தான் பேசியிருக்காங்க. ஒரு பையனோட டீடைல் கேட்டீங்கல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் ஃபிளவர் ஷாப் தான் வச்சிருக்கான், அதோட பேரு கோல்டன் பெட்டல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்க எல்லாருக்குமே
சப்ளை பண்ணது அந்த பையனா தான் இருப்பான். அப்ப இந்த பையன் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப ஆளுங்களுமே அந்த கடைக்கு போலான்ற மாதிரி கடைக்கு வந்துடுறாங்க. ஆனா கடை சாத்தி இருக்கு. அவன் வர மாதிரி தெரியல, நம்மளே உள்ள போய் செக் பண்ணலான்ற மாதிரி கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. பிரோஜனமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது ஹவுஸ் ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த பையன் மேல சந்தேகம் இருக்கு, அதனால தான் வந்திருக்கோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அவன் ரொம்ப தங்கமான பையன், அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. இவங்களுமே தேடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த பையன் வந்தா உடனே எங்க கிட்ட அனுப்பி வைங்கன்ற மாதிரி டீடைல் எல்லாம் தந்துட்டு கிளம்பிடுறாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அபிஷேக் இவங்க வந்த எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான். இவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறான். வந்தவன் உள்ள வந்து இவங்க களைச்சு போட்டிருக்க எல்லா விஷயத்தையும் பாக்குறான். இப்படி களைச்சு போட்டுட்டாங்கல்ல, இவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கான். கேஸ் விஷயத்தினால சித்ரா கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. ஹஸ்பண்டுமே ஒரு படம் போயிட்டு வந்தா நீ ஃப்ரீ ஆயிடுவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க படத்துக்கு கிளம்புறாங்க. இவனுமே மாஸ்க் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹஸ்பண்ட் கீழே போயிடுவாரு. சித்ரா கொஞ்சம் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க போல. ஹஸ்பண்ட் காரை எடுக்கலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள மாஸ்க் போட்டு இந்த பையன் அட்டாக் பண்றதுக்காக வரான். இவன் யாரு என்னெல்லாம் தெரியாது, மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்திருக்கான்ற மாதிரி இவரும் தடுத்து சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. அடி வாங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்ப சித்ரா வந்து சண்டை போடுறாங்க. சித்ரா பயங்கரமா அவனை போட்டு அடிக்கிறாங்கல்ல, அவன் தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சித்ராவும் துரத்திட்டு ஓடுறாங்க. ஒரு பிரிட்ஜு கிட்ட வரும்போது அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பிரிட்ஜுக்கு மேல இருந்து கீழே குதிச்சிடுறான். ஒரு லாரி வருதுன்னு தெரிஞ்சுதான் இவன் குதிச்சிருப்பான். நல்லபடியா இங்க இருந்து தப்பிச்சிடுறான். இவன் யாரா இருக்கும், எதுக்காக ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பையனோட டீடைல நெட் மூலியமா பார்க்கலாம் நினைக்கிறாங்க. அதாவது கடையோட ஓனர் யாரு அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. அந்த பையனோட போட்டோ வருதுல, இதை பார்த்து லைட்டா ஜர்க் ஆகுறாங்க. இவன் தானே நம்ம கிட்ட அன்னைக்கு உட்காந்து பேசினது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், எல்லா இடத்துலயும் விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆளுங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவனை கண்டுபிடிக்கவே முடியல. திடீர்னு பார்த்தா அந்த பையன் இருக்கான்ல, இவங்களை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன வர சொன்னீங்களாமே அப்படின்ற மாதிரி சாதாரணமா கேட்கிறான். சங்கர் தான் இவன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ இவங்களுக்கு எல்லாம் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிருக்க, அவங்க எல்லாம் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க எப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எப்படின்னு கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும், நான் இது வரைக்கும் 100 பேருக்கு மேல டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கேன், அவங்களுக்குலாம் எதுவுமே ஆகலையே, இவங்களுக்கு ஆனதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். சரி உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்றதுக்கு பெருசா இல்ல சார், நான் சின்ன பையனா இருக்கும் போதே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் லைஃப்ல நிறைய நடந்தது பத்தீங்களா, அதை பத்திலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அம்மா விட்டுட்டு போனாங்கல்ல, அதை பத்திலாம் சொல்லும் போது இவன் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றான். இந்த நாள் நைட்டு நீ எங்க இருந்த, இந்த நாள் நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரிலாம் சங்கர் நிறைய கேள்வி கேட்கிறாரு. சார் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி இந்த பையன் பதில் சொல்றான். கொஞ்சம் தெனாவட்டா இவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு சித்ரா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையான்ற மாதிரி கோவப்படுறாங்க. சித்ரா கோவப்படாத, வெளியே வான்ற மாதிரி சங்கர் வர வச்சிடுறாரு. நைஸா பேசிதான் உண்மையை வாங்க முடியும், நீ அவசரப்பட்டு கோவம்லாம் படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. தனியா பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் தாங்கன்னு கேக்குறாங்க. சங்கரும் பேசிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இந்த பையனோட அம்மா இவனை விட்டுட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு போறவங்கள இவன் கொல்றான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய உனக்கு மாதிரி தான் எனக்கும் நடந்தது, கோவப்பட்டு எதுவுமே ஆக போறது இல்ல, நம்ம பொறுமையா தான் எல்லாத்தையும் யோசிக்கணும், நீ ஏதாவது தப்பு பண்றனா என்கிட்ட சொல்லு, என் சைட்ல ஹெல்ப் பண்றன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவனுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ சொல்றதுக்கு வரான். அதுக்குள்ள அசிஸ்டன்ட் ஒருத்தர் இவங்களை வெளியே வர வச்சிடுறாரு. எதுக்காக இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ண, அவன் கொஞ்சம் தான் ஒத்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், அவன் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பதான் வேற ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. மீனாவோட பொண்ணு கிட்ட உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா கால் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு கால் மூலியமா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பாட்டி இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த சாக்லேட் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு தந்திருப்பாங்க. இது உன்னோட அம்மாக்கு, உன் அம்மா கிட்ட தான் போய் தரணும்ன்ற மாதிரி தந்திருப்பாங்க. இந்த பொண்ணுமே அன்னைக்கு நைட் அம்மா கிட்ட தந்திருப்பா. அதனால கூட மீனா மயங்கி மேல இருந்து கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால மத்த பசங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அதாவது மத்த அம்மாக்களுக்கும் பசங்க இருந்தாங்கல்ல, அந்த பசங்க கிட்ட இந்த மாதிரி பாட்டி யாராவது வந்தாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஆமா, பாட்டி வந்து எனக்கு சாக்லேட் தந்தாங்க, அம்மா கிட்ட தான்ற மாதிரியும் ஒரு சாக்லேட் தந்தாங்க, நான் தந்தன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ பசங்க தந்த சாக்லேட்டை அம்மாக்கள் சாப்பிட்டாங்கல்ல, அதோட தாக்கத்தினால தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த மீனாவோட பொண்ணுக்கு டிராயிங் நாலேஜ் எல்லாம் நிறைய இருக்கும். அவங்கள நான் அடையாளம் சொல்றேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. இவங்க சொல்ற அடையாளத்தை வச்சு வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி எப்படிதான் இருந்தாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கரெக்டான உருவத்தை சொல்லிடுறா. அந்த பாட்டி எப்படி இருப்பாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இது மூலியமா இந்த அபிஷேக் எந்த தப்பும் பண்ணலன்றது தெரிஞ்சிருது இல்ல. இப்ப சங்கருமே அந்த பையன் இருக்கிற ரூம்க்கு வந்துடுறாரு. நீ கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இந்த பையனும் இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கவன் தெனாவட்டா சிரிக்கிறான். அப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அந்த பாட்டி வேற யாரும் கிடையாது, இந்த பையன் தான் பாட்டி மாதிரி கெட்ட போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது இவங்களுக்கு தெரியாம தான் இந்த பையனை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. என்னதான் சங்கர் போக சொல்லியிருந்தாலும் ஈரனுக்கு இவன் மேலதான் ஹெவியா டவுட் இருக்கு. இதனால ஈரன் ஒரு பிளான போடுறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் கிட்ட ரெகுலர் கஸ்டமரா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி இவங்க பேசுறாங்க. இவர் ஃப்ரெண்டா இருப்பாரு, அதனால தான் சித்ரா பேசுறாங்க. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, யார் கூடனா என்னோட தங்கச்சி கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் தங்கச்சிக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதான் விஷயம், நீ இப்ப ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போற, இத பத்தி அந்த பையன் கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவருமே அபிஷேக்கு கால் பண்ணி பேசுறாரு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரு பையனும் இருக்கான், இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா, நீ தான் அங்க டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணணும், இது உனக்கு டீடைல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாரு. ஈரன் கேட்டுக்கிட்டதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவர் பேசுறாரு. பொண்ணு போட்டோவெல்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப போட்டோலாம் வந்துருது. இவனுமே போட்டோல பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் சர்ச் பண்ணி பாக்குறான். இந்த பொண்ணோட அக்கா தான் ஈரன் அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. ஓஹோ, ஈரன் நம்மள பிடிக்கிறதுக்காக இந்த ட்ராப்பை வச்சிருக்காங்க, இந்த ட்ராப்பை தாண்டி ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, எதுக்காக என்ன வச்சு இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்க, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, உன் பையனுக்கு சாக்லேட்டை கொடுக்கறதுக்காக வர போதே அமைக்கிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஸ்கூல் முடிச்சு வாசல்ல நின்னுட்டு இருக்கான். அந்த பையனை இவங்க லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக ஒரு பாட்டி வராங்க. இதுதான் அந்த பாட்டி போல, அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அச்சச்சோ, பாட்டி தப்புச்சிட்டாங்களே, எப்படியாவது பாட்டியை அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பாட்டி ஒரு கேக்க தான் தந்துட்டு போயிருக்காங்க. இப்ப பாட்டியை ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிடுறாங்க. ஆனா இந்த பாட்டி போட்டோல இருக்கிற மாதிரியே தெரியல. நீங்க எதுக்காக கேக்க தந்தீங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆர்டர் வந்தது, ஒரு சின்ன பையன் கிட்ட தர சொல்லி சொன்னாங்க, அதனால தான் தரதுக்காக வந்தேன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. போன் மூலியமா தான் ஆர்டர் வந்திருக்கும், அதனால யாருன்றது உங்களுக்கு தெரியல. ஆனா இந்த பாட்டியோட கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த அபிஷேக் கடைக்கு பக்கத்துல தான் இருக்கு. சோ அபிஷேக் தான் இந்த பாட்டியை யூஸ் பண்ணி நம்மள டைவர்ட் பண்ணிருக்கான் அப்படின்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப தங்கச்சியை பார்க்கலான்ற மாதிரி தங்கச்சியை பார்க்கிறதுக்காக வராங்க. பார்த்தா தங்கச்சி அந்த இடத்துல மிஸ் ஆகுறாங்க. அச்சச்சோ, தங்கச்சியை தூக்கிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. என் தங்கச்சியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. ஆளுங்க எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. ஆனா அவன் சாமர்த்தியமா தங்கச்சியை தூக்கிட்டு போயிடுறான். சங்கர் ஸ்டார்டிங்கே இதெல்லாம் வேணாம், ரிஸ்க்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க தான் கேட்காம இப்படி பண்ணிருப்பாங்க. இதனால சங்கரை இவங்களை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அபிஷேக் வரும்போது சில பொருள்லாம் கலெக்ட் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு போட்டோவை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அபிஷேக் அம்மா போட்டோவை பார்த்து தான் ஷாக் ஆகுறாங்க. அபிஷேக்கோட ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப மாடியில இருந்து ஒரு லேடி எட்டி பார்த்திருப்பாங்க. அந்த லேடி தானே இவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த லேடியை பார்த்து பேசணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சித்ராவோட தங்கச்சியும் விட்டு விட்டுன்ற மாதிரி ரியாக்ஷன்லயே இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உன் அக்கா உன்னை வச்சு என்ன பிடிக்கலான்னு பார்த்தால, உன்னை ஏதாவது பண்றன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இருக்கிற இடத்துக்கு இப்ப ஈரன் வந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, இவனோட அம்மாவையும் கூட்டு தான் வந்திருப்பாங்க. நீங்க முன்னாடி போங்கன்ற மாதிரி அம்மாவை போக சொல்றாங்க. அம்மா திடீர்னு இந்த இடத்துக்கு வராங்கல்ல, அம்மாவை பத்தி இந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்திருக்க மாட்டான், என்ன திடீர்னு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இவன் அம்மாவை பார்த்து கண்டிப்பா டைவர்ட் ஆவான், அப்ப உள்ள போய் நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்றதை இங்கதான் ரிவீல் பண்றாங்க. நீங்க தான் அந்த பையனோட அம்மா, எதுக்காக ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. அம்மாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க வேற ஒருத்தரை நோக்கி போயிட்டாங்கன்ற மாதிரி அப்பா பசங்க கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு போல. உண்மையில அப்படிலாம் இவங்க போயிருக்க மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் எப்ப பாரு இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அசிங்கமா பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் விட்டுட்டு போலான்ற மாதிரி இவங்க கிளம்பி இருப்பாங்க. கொஞ்ச நாள் மட்டும் தள்ளி இருப்போம், திரும்பி ஃபேமிலி கிட்ட போயிடலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அப்பா இருக்காருல, அவரும் சாகலாம், பசங்களையும் சாவடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. அதுல இருந்து அபிஷேக் மட்டும் தப்புச்சிட்டான்றதும் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா தப்பிச்ச அபிஷேக் அம்மா மேல ரொம்ப கோபமா இருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால போகிறதுக்கு பயந்துருப்பாங்க. மீனான்றவங்க ஒரு ஆசிரமத்துல இருக்காங்கல்ல, அந்த ஆசிரமத்துல தான் பையன் வளர்ந்திருப்பான். உன் தம்பி மாதிரி பாத்துக்கோன்ற மாதிரி மீனா கிட்டே இவங்க அப்பப்ப காசெல்லாம் தருவாங்க. அதனால தான் மீனா இருக்காங்கல்ல, அந்த பையனை தம்பி மாதிரிலாம் பார்த்திருப்பாங்க. ஆனா மீனா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவன் மீனாவே சாவடிச்சிருப்பான். நம்ம அம்மா வேற ஒருத்தனுக்காக நம்மளை விட்டுட்டு போனாங்க, அதே மாதிரி மீனாக்கா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போறாங்க, அதனால விடக்கூடாதுன்றதுக்காக சாவடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியா கொலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இவன் பழைய பில்டிங் குள்ள போகும்போது ஒருத்தங்க ஃபாலோ பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க தான் கார் மூலியமா இந்த பையனை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இவன் பழைய பில்டிங்க்கு அடிக்கடி போவான்றது அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சதுனால தான் பிரசன்ட்ல இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. உன் அப்பா அடிச்சதுனால தான் விட்டு போனேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்ல இல்ல, நீங்க வேற ஒருத்தருக்காக தான் விட்டு போனீங்கன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். நீங்க பக்கத்துல வராதீங்கன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு வேற பக்கத்துல இருந்து ஈரன் உள்ள வந்துடுறாங்க. இவனை லாக் பண்ணிடுறாங்க.
உன் அம்மா உன்னை விட்டு போகும்போது உனக்கு வெறும் 8 வயசு தான். அந்த 8 வயசுல உனக்கு என்னடா தெரிஞ்சிருக்கும்? அம்மா சொல்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நம்ம அம்மா சொல்றது உண்மைதான், சின்ன வயசுல நம்ம தான் ஒழுங்கா புரிஞ்சுக்கல, அப்பா சொன்னதை கேட்டு அம்மா மேல கோவப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். இப்ப இவ்வளவு பண்ணதுக்காக இந்த பையன் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடிக்கடி ஹவுஸ் ஓனர் இவனுக்கு வந்து சாப்பாடுலாம் தருவார்ல, அவரு தரமாட்டாரு, அம்மா தான் தாங்கன்ற மாதிரி கொடுத்துலாம் விட்டுருப்பாங்க. இப்பதான் இந்த பையனுக்கு அதெல்லாம் புரியுது. இவன் ஒரு சாக்லேட்டை யூஸ் பண்ணி எல்லாரையும் சாவடிச்சான்ல, அந்த சாக்லேட்டை எனக்கு தந்துருங்கன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா இப்படி சாக விட முடியாதுல்ல, அதனால போலீஸுங்க சட்டுன்னு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து கூட்டு போறாங்க. நம்ம முன்கூட்டியே பையனை பார்த்து பேசி இருக்கணும்ன்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. பையன் இந்த மாதிரி கொலை பண்ணதெல்லாம் அம்மாக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே அவங்க கிட்ட பேசி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் பங்கு தானே பெருசா இருந்தது, அதனால சீனியர் இவங்களுக்கு ப்ரொமோஷன் தரலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. இதை கேட்டு இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அவன் இருக்கான்ல, உன் ஒய்ஃபுக்கு ப்ரொமோஷன் வேற கிடைச்சிருக்கு, நம்ம தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். அதெல்லாம் ஆபத்து வராது, என்ன ப்ரொமோஷன் கிடைச்சாலும் என்னோட ஒய்ஃப் தானே, என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹஸ்பண்ட் பேசுறாரு. இந்த ஹஸ்பண்ட் யார் கூடயோ சேர்ந்து இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி லைட்டா பயப்படுறாரு. இப்ப ஒய்ஃபும் இவரும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோடயே இந்த சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.